Hi friends, எல்லாம் அறிவீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆதார் சம்பந்தமான தகவல் தான். என்ன பார்த்தீங்கன்னா, ஆதாரில் வந்து நம்ம பல மாற்றங்களை செஞ்சுருப்போம். பல அப்டேட்ஸ், நம்மளுடைய அட்ரஸும் சரி, இல்லை பேர், இல்லை ஜென்டர், இது மாதிரி நம்ம பல மாற்றங்கள் பண்ணியிருப்போம். அதை எப்படி நம்ம ஆன்லைனில் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதாரில் உங்கள் பேரை ஒன்றுக்கு 3 தடவை திருத்திக்கலாம். இதே டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா ஒரு தடவை தான் திருத்த முடியும். அதே மாதிரி ஜெண்டர், நீங்கள் ஆணா பெண்ணா இல்லை மற்றவங்களான்ட்டு அதையும் ஒரு தடவை தான் திருத்த முடியும். இந்த மாதிரி பல கண்டிஷன் உங்களுடைய ஆதாரில் இருக்குது. அதனால் நீங்கள் சிலப்போ உங்கள் பேரை திருத்திருக்கலாம். அப்போ திருத்தத்துக்கு போகும்போது முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சிலப்போ நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு. அப்போது நம்ம என்னென்னலாம் திருத்திருக்கோம், எந்தெந்த டேட்டில் நம்ம திருத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க பார்ப்போம். இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே கொடுக்குறேன், வீடியோ கீழே. அங்கே போய் டைரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். பிசியில் இல்லாதவங்க நீங்கள் ஈஸியாக மொபைல்லையும் பண்ணலாம். குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் டெஸ்க்டாப் மோடுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணலாம். அப்படி இல்லைனா அப்ளிகேஷனே இருக்குது, ஆதாருங்கிற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்லேயும் நீங்கள் இதே மெத்தடில் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆதார் அப்ளிகேஷனில் ரொம்ப விஷயங்கள் இருக்குது, உள்ளே போய் தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ நான் மை ஆதாருங்கிறத பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி, இது இந்த வெப்சைட்லேயே இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். கீழே இருக்கிற இந்த கேப்சா அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க அந்த மொபைலுக்கு ஓடிபி வரும். இது என்டர் டிஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிஓடிபி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதார் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதில் இந்த டிஓடிங்கிற ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணதோட உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நீங்கள் இந்த டிஓடிபி என்ட்ரு பண்ணி எதுவும் டவுன்லோட் பண்ணுறதாலும் சரி, திருத்ததாலும் சரி நம்ம பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் என்னுடைய ஆதாரை நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சென்ட் ஓடிபி கொடுக்குறோம். ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 2/4/2020 நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். சரி, ஃபஸ்ட்லேருந்து வருவோம். நான் கீழே போகிறேன். பார்த்திங்கன்னா 7 தடவை எனக்கு அப்டேட் ஆகிருக்கு. இதான் என்னுடைய ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தா 3ஆம் தேதி 10ஆம் மாதம் 2012 தான் எனக்கு ஆதார் கிடச்சிருக்கு. அப்படி கிடச்சதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் இல்லை, மெயில் ஐடி இல்லை, அட்ரஸ் இருக்குது, பேர் இருக்குது. பேர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபாதர் நேம், தகப்பன் நேம் பேரும் சேர்ந்தே இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் ஃபஸ்ட்டு கொடுத்த ஆதார் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உங்களுடைய தகப்பனார் பேரையும் சேர்த்தே தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வர்றதுலாம் நம்மளுடைய பேர் மட்டும்தான் வருது, தகப்பனார் பேர் வர்றதில்லை. ஏன்னா சில ஆதாருக்கு நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் உங்கள் பேர் இருக்குது, கீழே தான் தகப்பனார் பேர் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 2 ஒரே மாதிரி வரனால சில அதை எடுத்துக்கிற மாட்டுறாங்க. அதனால் நம்ம பேரை மட்டும்தான் கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. சரி, இதுதான் ஃபஸ்ட்டு தந்தது எனக்கு 2012. அதுக்கப்புறம் நான் இதில் திருத்தம் பண்ணியிருக்கேன். எப்போனா 2017, 5 வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் ஆதாரே எடுத்து இதில் பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பரை சேர்த்துருக்கேன். இதில் எனக்கு மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் இல்லை. இதில் என்னுடைய மொபைல் நம்பரை சேர்த்துருக்கேன். அடுத்து என்னோடய அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 9/10/2019, 17க்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு இதில் என்ன திருத்தம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் அட்ரஸ் மாற்றிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 2802 இருக்குது. இதில் 4/28 இருக்குது. இது பழைய அட்ரஸ்ஸு, இது புது அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு என்னுடைய அட்ரஸ் மாற்றிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2019 இதுலேயே இது 10ஆம் மாதம், இது 11ஆம் மாதம். என்னுடைய நேமை மட்டும் வச்சுட்டு ஃபாதர் நேமை எடுத்துட்டேன். இது என் நேம் அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இதுலேயும் ஒரு அட்ரஸ் சேஞ்ச் தான் பண்ணியிருக்கிறேன். சரி தெரியல. இது 11/11, இது 4/11, இது 11/11 அடுத்தடுத்தே பண்ணியிருக்கேன். அடுத்து நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அதுலேயும் சில அட்ரஸ் சேஞ்சுகள் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆதாரில் என்னென்னலாம் எப்போலாம் எந்தெந்த வருஷத்தில் நீங்கள் மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரியை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் பேரை நீங்கள் எத்தனை தடவை மாற்றிருக்கீங்க, அட்ரஸை நீங்கள் எத்தனை தடவை மாற்றிருக்கீங்க, வேறு எதுவும் எப்போ திருத்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஈஸியாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரையும் நீங்கள் அடிக்கடி மாற்ற முடியாது. அதே மாதிரி டேட்டா பர்த்லாம் அடிக்கடி மாற்ற முடியாது. சிலப்போ நீங்கள் மாற்றிட்டு திரும்ப போய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. அதுக்காக தான் நான் சொல்கிறோம், ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் இப்போ ஆன்லைன்லேயே மாற்றுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்துருச்சு. அதை பற்றின சம்மந்தமான வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோட கடைசியாக கூட நான் ஆதார் சம்மந்தமாக அனைத்து வீடியோ நான் ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.